நான் உங்கள் சரண்யா, உங்கள் தோழி சரண்யா. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஹவ் டு ஹேண்டில் ஸ்டடி பிளான். ஓகேங்களா? இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம படிக்கிறோம், எந்த வேலை போகிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்துட்டு சரியாக வந்து புலப்படாது. சரிங்களா? அவங்கள வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு நம்ம கைட் பண்ணலான்னு சொல்லி தான் நான் அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நம்ம இது எப்படி நான் ஹேண்டில் பண்ணி கொண்டு போகணுன்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒன்று வந்துட்டு இங்கே இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கங்க. ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் வந்து ரொம்ப முக்கியமாக நான் எடுத்து சொல்லியிருக்கேன். நீங்கள் இது பிரகாரம் வந்து ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்டடி பிளான் போடுவாங்க. ஓகேங்களா? பட் எல்லாராலையும் வந்துட்டு பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ண முடியாது. ஃபாலோ பண்ணி போக மாட்டாங்க. ஃபாலோ பண்ணவும் முடியாது. அது வந்து ஏன்னா சில காரணங்கள்லாம் இருக்கும். அது என்ன காரணம்னா, அவங்களால வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியலன்னா போடுவாங்க. போட்டுட்டு ஃபாலோ பண்ண முடியலன்னா உடனே அவங்களுக்கு டிப்ரெஷன் ஆகும். என்னடா இப்படி நம்மளால் இந்த வேலையும் வந்துட்டு கரெக்டாக பண்ண முடியலேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஃபீல் ஆனது மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். கரெக்டாக வந்துட்டு எந்த ஒரு வேலையும் கான்ஃபிடெண்ட்டாக கரெக்டாக பண்ணவும் முடியாது. அதனாலேயே வந்துட்டு ஸ்டடி பிளான் போடுறப்ப வந்துட்டு நம்மளோட எல்லா ஒர்க்கும் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு பர்ஃபெக்டாக அதுக்குண்டான டைம் என்ன, இப்போ ஒரு வேலை செய்கிறோம்னா அதுக்கு ஒரு 1/2 ஆகுமா அப்படின்றப்ப அந்த 1/2 வேலைக்கு வந்து நம்ம ஒரு 1/2 எக்ஸ்ட்ரா வந்துட்டு நம்ம ஓகே இந்த வேலைக்கு 1/2 தான் ஆகும், நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 சேர்த்துப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட வேலைகள் என்னென்ன செய்கிறீங்களோ, காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்னென்ன வேலை செய்கிறீங்களோ அதெல்லாம் முதல்ல வந்து ஒரு கரெக்டாக ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சுக்கோங்க. ஷெட்யூல் போட்டு வச்சுட்டு அதில் உங்களுக்கு கிடைக்கிற பிட்வீன் டைம் இருக்குது இல்லைங்களா, ஃப்ரீ டைம், அதெல்லாம் வந்துட்டு நம்ம அதுவும் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா நம்மளால் ஒரு வேலையை வந்துட்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து பண்ணி முடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அப்போ அந்த டைம் வந்துட்டு நம்ம எந்தெந்த டைமில் என்னென்ன வேலை செய்கிறோம் எல்லாமே வந்துட்டு நீங்கள் முதல்ல நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அது பிரகாரம் வந்துட்டு ஃபாலோ பண்ணி போங்க. ஃப்ரீ டைம் எல்லாமே வந்துட்டு நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அந்த நோட் பண்ணிவிட்டு அந்த டைமிங்கை வந்துட்டு கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து அப்புறம் அந்த டைமிங் வந்து எவ்வளோ வருதுன்னு டோட்டல் போடுங்க. அந்த டைமிங்கில் 2 ஹவராக இருந்தாலும் வந்துட்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்புறம் கிடைக்கிற டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 50% வந்து தமிழுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நேர்மையாக பண்ணுங்கள். ஓகேங்களா? மற்ற வேலையெல்லாம் வந்துட்டு நம்ம டைமிங் போட்டோம்ல, அதனால் அந்த வேலையை பற்றி இந்த படிக்கிற டைமில் வந்து நீங்கள் திங்கிங்கே பண்ணக்கூடாது. ஓகேங்களா? படிக்கிற டயத்தில் படிக்கிறது மட்டும் பாருங்கள். சிலருக்கு வந்துட்டு தனியாக உட்காந்து படிக்கணும், சிலருக்கு ஏதாவது ஒரு ரூமில் வந்து உட்காந்து படிக்கணும், சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளியில் எங்கேயாவது டிஸ்டர்ப் இல்லாத ஒரு இடத்துலலாம் போய் உட்காந்து படிப்பாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் படிங்க. அப்படின்றப்போ உங்களுக்கு எப்படி படித்தா எந்த டைமில் படித்தா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த டைம் வந்துட்டு இந்த தமிழுக்குன்னு ஒதுக்குங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தமிழுக்கு வந்து 50% கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு பாதி 50%ல் ஜிஎஸ் வந்து படிங்க. ஜிஎஸ் வந்து படிங்க. அப்புறம் அந்த பாதி 50% இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஜிஎஸ் படிங்க. தென் மேக்ஸ்க்கு அதில் 25-25 பிரிச்சுக்கோங்க. ஜிஎஸ்க்கு ஒரு 25, மேக்ஸ்க்கு ஒரு 25 பிரிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்ம இப்போதைக்கு வேண்டாம். இப்போதைக்கு அது தொட வேண்டாம். நீங்கள் ரிவைஸ் பண்ணுற டயத்தில் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் வந்துட்டு இந்த அது எப்படி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி போகணுன்னா நீங்கள் வந்துட்டு சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் வந்துட்டு வீக்லி 1 டாபிக் பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சயின்ஸுக்கு ஒரு டாபிக் எடுத்து கரெக்டாக படிங்க. இம்பார்ட்டண்டான டாப்பிக்கில் ஒரு டாபிக் எடுத்து கரெக்டாக படிங்க. அதே மாதிரி மேக்ஸில் வந்துட்டு இப்போ 20 ஆர் 25 டாபிக் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு வீக்லி 1 டாபிக் எடுத்து நீங்கள் படித்தாலும் கூட உங்கள் எக்ஸாமுக்குள்ளே உங்களால் வந்துட்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக முடிக்க முடியும். ஒரு வீக்குக்கு வந்துட்டு ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஒரு டாப்பிக்ன்றப்ப கரெக்டாக மற்றவங்க கிளாஸ் எடுத்து போட்டிருப்பாங்க, இல்லை நீங்களே வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது கொஞ்சம் சாத்தியமாகாதது. நீங்கள் வந்துட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணி நீங்கள் வந்து கிளாஸஸ் வந்துட்டு நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். அப்படி அட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து நீங்கள் நல்லா கற்றுக்க முடியும். இல்லை சென்டர் போகிறவங்க வந்து சென்டரில் வந்துட்டு என்ன டாபிக் கொடுக்குறாங்க அது வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டாக வந்துட்டு வீக்லி 1 டாபிக் வந்து பர்ஃபெக்டாக முடிங்க. அப்போ உங்களுக்கு மேக்ஸ் கண்டிப்பாக வந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா இலக்கணமும் திருக்குறள் பார்த்திங்கன்னா அது டெய்லி வந்து அதுக்காக வந்துட்டு ஒரு 1/2 இலக்கணம் 1/2 வந்துட்டு திருக்குறள்னு போட்டு நீங்கள் வந்துட்டு
பாருங்கள். அப்புறம் வந்துட்டு இலக்கணம் வந்து ஒரு 1/2 hour ஒரு டாபிக் எடுக்கிறீங்களா, ஒரு 1/2 hour போதும் உங்களுக்கு. ஏன்னா மேக்ஸிமம் இலக்கணத்துக்கு வந்து 1/2 hour தான் போதும். ஏன்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதும், புரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்காக நீங்கள் நாள் முழுக்க வந்துட்டு மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. புரிஞ்சுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு ஒரு 1/2 hour. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour வந்துட்டு திருக்குறள். ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு அதிகாரத்தில் 25 அதிகாரம் இருக்குது இல்லைங்களா சிலபஸில். அதில் வந்து ஒரு அதிகாரம் வந்து ஒரு நாளைக்கு அதில் ஒரு 5 குறள் கூட தெளிவாக படிங்க. ஒரு அணியோ அணி பற்றி இப்போ ஒரு குறள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து இன்ன அணி அப்படின்னு சொல்லிலாம் சொல்லுவாங்க. அப்போ அதெல்லாமே வந்துட்டு கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஓகேங்களா. அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் 5 குறள் படித்தாலே போதும், தெளிவாக படித்தா போதும். ஓகேங்களா. அந்த பிரகாரம் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, இப்போ நீங்கள் படிக்கிறது எல்லாமே வந்துட்டு டிஸ்கஷன் பண்ணுங்கள். உங்கள் சர்க்கிளில் யாராவது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து ஒன்றா படிக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து டிஸ்கஷன் கம்பல்சரி பண்ணுங்கள். அப்போ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியாத கொஷின் அவங்க கேட்பாங்க, அவங்களுக்கு தெரியாத கொஷின் நீங்கள் கேட்கலாம். அப்போ உங்கள் 2 பேத்துக்குள்ளேயே வந்துட்டு நிறைய கொஷின்கள் வந்து பரிமாற்றம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலயமா நிறைய கொஷின் வந்து தெரிய வரும். ஓகேங்களா. அதனால தான் சொல்கிறேன், கம்பல்சரி டிஸ்கஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவங்க என்ன பண்ணலான்னா, நான் ஃப்ரெண்ட்ஸே இல்லைங்க, நான் தனியாக வந்து படிக்கிறேன், அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்துட்டு யூடியூப்பில் நீங்கள் என்னென்ன டாபிக் படிச்சிங்களோ அந்த டாப்பிக்லாம் வந்துட்டு அன்றைக்கி நைட்டுக்குள்ளே ஒரு ஈவினிங் வரைக்கும் படிக்கிறீங்க. அப்போ ஈவினிங்க்கு மேலே வந்துட்டு என்னென்ன டாபிக் படிச்சிங்களோ அது ரிலேட்டடாக யூடியூப்பில் வந்துட்டு நிறைய பேர் டெஸ்ட் போட்டிருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரி டெஸ்ட் வந்துட்டு நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஒன்று அட்டன் பண்ணி பார்த்துட்டு இதிலெல்லாம் கம்மியாக தானே இருக்குது கொஷின் அப்படின்னு நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு அது ரிலேட்டட் நிறைய பேர் போட்டிருப்பாங்க. அவங்களோட கூட மாற்றி நீங்கள் பார்த்து டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணால் ஃபுல் ஃபீல் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டே வந்துட்டு நீங்கள் ஸ்டடி பண்ணுறீங்க, நெக்ஸ்ட்டு வந்துட்டு அது ரிவைஸ் பண்ணணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் டே வந்துட்டு ரிவைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 5th டே வந்துட்டு ரிப்பீட் பண்ணுங்கள். ஓகேங்களா. கம்பல்சரி ரிப்பீட் பண்ணுங்கள். அடுத்து வந்துட்டிங்கன்னா வீக்லி ஜஸ்ட் ரீட் பண்ணுங்கள். வீக்லி ஒன்ஸாவது ஜஸ்ட் ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணுறதுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்குன்னு உங்களுக்கு டைம் வீக்லி ஒன்ஸு மந்த்லி ஒன்ஸுன்னு டைம் கொடுங்க. அப்போ வந்து மந்த்லி ஒன்ஸு நீங்கள் அப்போ இந்த ஃபஸ்ட்டு டே, செகண்ட் டே, 5th டே, அப்புறம் வீக்லி ஒன்ஸு, அதுக்கப்புறம் மந்த்லியில் நீங்கள் ரீட் பண்ணுறப்ப அந்த டாபிக் கம்ப்ளீட்டாக உங்கள் மனசில் பதிஞ்சே ஆகும். இது எக்காரணத்தை கொண்டு மறையவே மறையாது. இந்த இது நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு உங்களால் வந்துட்டு இந்த எக்ஸாமில் கண்டிப்பாக 180 வந்துட்டு 180+ கூட போடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த மெத்தட் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக்கை போட்டுருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வரும், அதுவும் மறக்காமல் பார்க்கலாம். ஓகேங்க. தேங்க்யூ.